ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். திரும்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், வீடியோவை ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் பாருங்கள். தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் என்ன போட்டிருக்கனோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ பிடிச்சா மட்டுமே தொடர்ந்து பாருங்கள். அன்றைக்கி ட்ராஷ் டே. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எப்படி ட்ராஷ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதை வீடியோவாக போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரே டைமிங்கில் வராதுங்க. ரீசைக்கிள் தனியாக, நார்மல் வேஸ்ட் தனியாக அப்படின்ட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி வந்து ரீசைக்கிள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து எடுத்தாங்க. அதனால என்னால் அதை கவர் பண்ண முடியல. நார்மல் வேஸ்ட் ஒரு வாரம் வந்து எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அடுத்த வாரம் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது நம்ம ஃபுட் வேஸ்ட்டு, மற்ற கார்பேஜ் எல்லாமே நார்மலில் போயிடும். ரீசைக்கிளில் கார்டன் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் நான் மில்க் கேனு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் ரீசைக்கிளில் போட்டுருவேன். கார்டன் வேஸ்ட்டுமே நார்மல் வேஸ்ட்டில் தாங்க போகும். எங்களுக்கு தனியாக கார்டன் வேஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 2 பக்கம் ஸ்ட்ரீட்லேயுமே 2 பேர் இருக்காங்க இல்லையா, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனித்தனியாக தான் வரும். கார்பேஜ் ட்ரக் 2 இருக்குது. ரீசைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. முந்தின நாளே எடுத்து நாங்கள் வெளியில் வச்சுருவோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப டைம் வந்து வேரி ஆகும். இந்த வாரம் ஒரு டைமில் வர்றாங்கன்னா அடுத்த வாரம் வேறு டைமில் வருவாங்க. ஒரு சில நாள்லாம் முகில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சுருவோம். அன்றைக்கி இந்தியன் ஸ்டோரில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். தேர்ஸ்டே போட்டிருந்த ஷார்ட்ஸில் 2-3 கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். அதனாலேயோ என்னவோ ரொம்ப டயர்டாக இருந்தது. காய்கறி, தேங்காய் பூ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை மட்டும் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். மற்ற கிராசரி ஐட்டம், அதுக்கப்புறம் பேண்ட்ரியில் வைக்க வேண்டியதை மட்டும் வெளியில் கவுண்டர் டாப்லேயே விட்டுட்டேன். அடுத்த நாள் லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். இந்த பிராமின்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால தீந்து போச்சுன்னு மறுபடியும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வாங்கி பவுடராகவே அரைச்சி எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன். இந்த தடவை அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடரே வாங்கிக்கலான்னு இந்த பவுடரை தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த காஞ்ச திராட்சையும் தீந்து போயிருந்தது, அதுவும் வாங்கியாச்சு. இந்த பிராமின்ஸில் கொரியாண்டர் பவுடர் கூட நல்லாயிருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போன தடவை நான் இந்த பாஸ்தாலாம் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, திணை சிறுதானிய பாஸ்தா, மில்லட்ஸ்லேயே நிறைய பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்கும். உள்ளேயே ஒரு டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருவாங்க. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். அதே பிராண்டில் நூடுல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த இந்தியன் ஸ்டோரில் மட்டுங்க ஒரு விஷயம் நல்லா இருக்குது, அடுத்த தடவை போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அது நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இருக்காது. அந்த வகையில் இந்த எஸ்டிபி மார்ட்டோட நூடுல்ஸு இந்த சம்பா வீட் மட்டும்தான் இருந்தது. போன தடவை நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். நிறைய மில்லட் வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. பாஸ்தா எல்லாம் இப்போயும் இருக்குது, ஆனால் நூடுல்ஸை காணோம். அடடா அப்படின்ட்டு தான் இருந்தது எனக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நூடுல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருப்பா, அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. போனால் ஒன்றையுமே காணோம். சரி, என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். தாளிக்கிற பருப்பு சின்ன சின்ன பேக்கெட்டில் வராதுங்க, இங்கெல்லாம் பெருசாக தான் கிடைக்கும். அதனால தான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு முழுசாக இருக்கிற உளுந்து, உடைச்ச உளுந்து வந்து தாளிக்கிறதுக்கு. ராகி சேமியா போன தடவை வீடியோவில் காட்டும் போதே ஒருத்தவங்க ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி மறந்தனே தெரிலங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அன்றைக்கி. அதனால இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். செய்யும்போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கடலைப்பருப்பு பிராண்டெல்லாம் கிடையாது. எனக்கு சின்ன பேக்கெட்டாக எது இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து நான் வச்சுக்குவேங்க. ஏன்னா கடலைப்பருப்பு நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. இதே தான் வடைப்பருப்புக்கும் நான் போடுறேன். நம்ம ஊராக இருந்தால் வடைப்பருப்பு தனியாக, இந்த கடலைப்பருப்பு தனியாக அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஒரே பருப்பு தான். எந்த பிராண்டில் குட்டி பேக்கெட்டாக இருக்கோ அது வாங்கிட்டு வந்துக்கிறது. பர்த்டே விஷஸ், அனிவர்சரி விஷஸ் இருந்தால் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஷாலினி ராமன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்களோட செகண்ட் குட்டி மதுமிதா, அவங்களுக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் ஷர்மிளா, அவங்களோட பொண்ணு மைத்திரி, அவங்களுக்கு மார்ச் 14th பர்த்டே. கார்த்தி நிட் 3427ங்கிற ஐடியிலிருந்து 26th அன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணிமேகலை மார்ச் 3rd அன்னைக்கு 2nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க.
எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு பர்த்டே விஷ் எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் சாட்டர்டே ஃபெப் 22 அன்னைக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் எல்லாரும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷஸ் சொல்லிடுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. இதில் யார் பேரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. மார்ச் மாதம் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரின்னு செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஃபெப்ரவரி மாதம் சீக்கிரமாக சரசரன்னு ஓடி போன மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜானுவரி போகுது போகுது போய்கிட்டே இருந்ததுங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபெப்ரவரி சரசரன்னு ஓடிருச்சு. இனி ஸ்ப்ரிங்கு சம்மர் அப்படின்னு வரப்போகுதுன்னு நினச்சாவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. போன வருஷம் பயங்கரமாக வெயில் இருந்தது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஊருக்கு போயிட்டோம் இல்லையா. இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. அதனால் இனி சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னா ஸ்ப்ரிங் சீசன்னாவே நல்ல பூக்கள் தான் ஞாபகம் வரும். சரி பூச்செடியெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவை அப்படின்னு வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் லோவ்ஸ் போனாவே நான் வாங்கணும்னு நினைக்கிறது அந்த ட்ரிப்பிங் பிளேட்டு தான். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பாட் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கவுண்டர் டாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பொறுமையாக தான் வாங்கணும். சரி அது வரைக்கும் இந்த பிளாக் கலரில் நான் கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தேனோ அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். வேறு பாட்டுக்கெல்லாம் நான் மாற்றலை. கீழே இருக்க அந்த ட்ரிப்பிங் பிளேட் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு நமக்கு லோவ்ஸ்லேயும் கிடைக்கும், ஹோம் டிப்போலேயும் கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப டேமேஜ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. அது தூக்கியும் போட்டாச்சு. அதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் பிளேட்டு நான் கீழே வச்சுருந்தேன். அவசரத்துக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதனால் அதை எடுத்துகிட்டு திரும்பவும் லோஸ் போனப்போ இதை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ரெட் ரைஸ் பிராண்டு இன்னுமே சில பேர் கேட்குறீங்க. இந்த ஜீவா அப்படிங்கிற பிராண்டு தாங்க நான் வாங்கிட்டு வர்றேன். இந்த பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது. இதை மாவு அரைக்கிறதுக்கு அடுத்த நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் கொட்டி வச்சாலும் இந்த அளவுக்கு பேலன்ஸ் அந்த கவரில் மிச்சமாக இருக்கும். திரும்ப அதை மடித்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அந்த மொத்த பேக்கையுமே ஒரு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி அழகான செம்பருத்தி வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. நான் கிரவுண்டில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வின்டரில் பட்டு போனது. அடுத்த வருஷம் நல்லா தழைஞ்சு வந்துருச்சுங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போன வருஷமும் நான் விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அது திரும்ப வரவே இல்லை. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, மேலே முழிச்சை போட்டு நல்லா கவர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு. பட் நான் அப்படி பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் அந்த செடி அப்படியே பட்டு போயிடுச்சு. இதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்கவே முடியலை. அதனால் மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் கேர்ஃபுல்லாக இந்த தடவை கீழே தரையில் வைக்கக்கூடாது, பாட்லேயே கொஞ்சம் நாளைக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். மல்லிகைப்பூ, ரோஸு இது எல்லாமே வின்டரில் நல்லா காஞ்சு போயிடும். ஆனால் திரும்ப அடுத்து ஸ்ப்ரிங்கில் சூப்பராக தழைஞ்சு வந்துடும். இந்த செம்பருத்தி மட்டும் என்ன பண்ணிருச்சு, கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் வைக்கிறப்ப அடுத்த வருஷம் சூப்பராக வந்ததுங்க. 2வது வருஷம் தான் டக்குன்னு பட்டு போயிடுச்சு. எனக்கு ரெட்டு தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் அந்த மஞ்சளையும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த லெஃப்ட் திரும்பி கார்னரில் ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஃபெப்ரவரியிலேயே நீங்கள் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய அதுக்கான சீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங், அதாவது ஏர்லி ஸ்ப்ரிங்லேயே நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட் எல்லாம் கூட நீங்கள் சீட்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போவே நீங்கள் சோ பண்ணிடலாம். சில விஷயங்கள் அதில் பின்னாடியே போட்டிருப்பாங்க இல்லையா, எவ்வளோ வீக்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், இல்லை ஃபியூ வீக்ஸ் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அந்த சீட் பேக்கேஜிங்லேயே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி சாப்ளிங்ஸும் நமக்கு கிடைக்கும். சில ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ப்ரீ பிளான்டடாக அவனே இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருப்பான். நம்ம ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து தண்ணி விட்டால் மட்டுமே போதும். இதெல்லாம் பேட்டியோவில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டல் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரேட்டும் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 24.98. கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணாவே போதும்.
எங்களோட ஹச்ஓஏ இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஃபென்ஸை தாண்டி மேலே தெரிகிற மாதிரி எந்த மரமோ செடியோ நாங்கள் வைக்க முடியாது. ஒன்லி அந்த கீழே ஃபென்ஸுக்கு கீழே அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் நாங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்கிறனால தான் பெருசாக என்னால் எதையுமே டக்குன்னு செய்ய முடியல எங்கள் கார்டனில். வெஜிடபிள் கார்டனிங் எல்லாம் வந்துட்டு ஃபைன், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ப்ராப்பரான அந்த ரெய்ஸ்டு பெட் பண்ணணும். நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணதில் என்னென்னா, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லாவே வந்தது. ஆனால் கடித்து சாப்பிட்றதுக்குன்னு வம்பு பிடிச்ச குட்டி குட்டி கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரக்கூன்ஸ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ப்ராப்பராக ஃபென்ஸ் மாதிரி போட்டு செட்டப்லாம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, போத்தோஸில் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அப்படியே கொஞ்சம் பஞ்சஸ் நிறைய புஷ்ஷியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து தான் நான் வச்சேன். ஸோ அப்படியே அது கிளைம்பர் மாதிரி போடவும் நிறையா வந்துருச்சு. இதோ இந்த ட்ரிப்பிங் பிளேட்டுங்க, 58 சென்ட்ஸ் தான். இங்கே தான் வச்சுருப்பாங்க. நான் இதில் தான் ஒரு 4 வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்னன்னு தெரில, நிறைய பூச்செடியாக வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸாக இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் போய் வாங்கணும். அது எல்லாமே அடுத்தடுத்து வர்ற விலாகில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுங்க. கீழே பார்த்தா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, மனசே உடஞ்சி போச்சு. அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக தூரத்துலேருந்து பார்க்குறக்கு ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே தெரிஞ்சதுங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு எல்லா பிளான்ஸும் வச்சுருப்பாங்க. நான் கரெக்டாக நடந்து போகிறேன் இல்லையா, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு பாட்டில் நான் போட்டிருக்க என்னோடய ஜாக்கெட் கலர்லேயே ஒரு பூ இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற செடி வச்சுருக்காங்க. அந்த சீசன் டைமில் அந்த லான் பச்சை கலரில் இருக்கிறதுக்கும் இந்த வெள்ளை கலர் பூ அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்திருக்கும். அதை பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த செடி அப்படியே பெரிய மரம் மாதிரி தான் போகும். ஸோ இது வந்து அலோடு தான். அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா எங்கள் ஹச்ஓஏயில் அதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். சரி, நம்மளும் இதை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த இட்லி பூ இதுவும் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி கார்டனை கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த ப்ரீ ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரெப் ஒர்க் அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கணும். ஏன்னா உடனே எல்லா செடியும் வாங்கிட்டு போய் வச்சேன் அப்படின்னாலும் டக்குன்னு அங்கே எடுத்து பாட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இன்னும் ரெடி பண்ணல. அதனால் ஒரு சிலது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி சுற்றி என்னைய கவர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் நாக் அவுட் ரோசஸ் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் நேரத்துக்கு. அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவரை வந்து நான் கேட்டேன், நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோமா இல்லை ரொம்ப லேட்டாக வந்திருக்கோமா, ஏன் எனக்கு வந்துட்டு நாக் அவுட் ரோஸே கண்ணில் பட மாட்டேங்குது அப்படின்னா, அவர் எனக்கும் தெரியாதுங்க, நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டாரு. சரி, எப்போ வரும் அப்படின்னாலும் பாவம் அவருக்கு தெரியலை. சுற்றிகிட்டே இருந்தேன், காணோமே, எங்கே ஒரு ரோஸ் செடியை கூட காணோமே அப்படின்னு. வெதருமே இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மோசமாக தான் இருந்தது. அதனாலேயோ என்னவோ செடி எல்லாமே கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்தது. மொட்டு கூட இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இது நாக் அவுட் ரோசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேலே போர்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஆனால் லிமிட்டடாக தான் இருந்தது. 2 கலர் மட்டும்தான் இருந்தது. இந்த நாக் அவுட் ரோசஸ் எப்படின்னா, எல்லா வெதர்லேயுமே அது பாட்டுக்கு இருக்கும். வின்டரில் அப்படியே கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்ப்ரிங்கில் சூப்பராக அதுவாகவே துளிர்த்து வந்துடும். அப்படியே நல்லா பஞ்சாக பூக்குங்க ரோஸ் எல்லாமே. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் காமிச்சிருந்துருப்பேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் எப்படி இருந்ததுன்னு. அது எல்லாத்தையும் விட ஹைலைட்டே, அப்பா வாசம் அப்படியே தூக்கி இழுத்துருச்சுங்க என்ன இந்த ஏரியாவுக்கு. இது வந்து ஜாதிப்பூ, நம்ம ஊர் ஜாதி. எனக்கு இப்படி ஒன்று இங்கே இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். மல்லிகைப்பூ பார்த்துருக்கேன், ஆனால் ஜாதிப்பூ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்த்த உடனே எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லை. நம்ம ஊரில் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா அந்த மொட்டெல்லாம், இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒல்லியாக இருக்குது. ஆனால் வாசத்துக்கு குறைச்சலே இல்லைங்க. அந்த நைட்டு நேரத்துக்கும் இந்த வாசத்துக்கும் அப்பா அந்த இடமே அப்படியே ரம்மியமாக இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு விட்டுட்டே வரக்கூடாதுடா, அடுத்த டைம் வந்தால் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஐடியா இருக்குது, வீட்டில் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
கார்டன் சாயில் மிராக்கிள் க்ரோ தாங்க நாங்கள் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ரெய்ஸ்டு பெட் சாயில் அப்படின்னும் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். பாட்டிங் சாயில் அப்படின்னும் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். மிராக்கிள் க்ரோ தான் நான் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டிங் சாயிலும் மிராக்கிள் க்ரோ தான், கார்டன் சாயிலும் அதே தான். ஏற்கனவே வீட்டில் ஒரு ரெய்ஸ்டு பெட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே நிறைய மண் கொட்டி தான் வச்சுருந்தோம். ஆனாலும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு 2 பேக் திரும்ப வாங்கியிருக்கோம். முழிச்சு வாங்கலை, வீட்டில் கராஜில் இருந்த மாதிரி ஒரு ஞாபகம், அதனால் வாங்காமல் வந்துட்டோம். இல்லைன்னா அடுத்த வாரம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. நீங்கள் டைரெக்டாக தரையிலையே நட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மிராக்கிள் க்ரோ கார்டன் சாயிலே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து பாட்டில் தான் வைக்க போகிறேன்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸே வாங்கிக்கோங்க. என்னென்னா இங்கே இருக்க லானில் களிமண்ணாக தான் இருக்கும். மேலே இருக்க அந்த புல்லை நீங்கள் தோண்டி எடுக்கும் போதே ஒரு லேயர் வந்துடும். அது இல்லாமல் 2-3 லேயருக்கு களிமண்ணை எடுத்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போகிற கார்டன் சாயிலை போட்டு அதுக்கப்புறமா தான் செடியை நட்டு வச்சோம். மேலே மறுபடியும் முழிச்சு போட்டோம். நாங்கள் இருக்க கம்யூனிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தாங்க இருக்குது. மேபி நீங்கள் இருக்க கம்யூனிட்டியில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் மோஸ்ட்டாக களிமண் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே கிரவுண்டில் வைக்கிற மாதிரி இருந்தாவே ஒரு 2-3 லேயருக்கு அதை தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணை போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது செட் ஆகிக்கும் அந்த செடி. இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். வெளியில் பில்லெல்லாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹைப்ரிட் ரோசஸ் இங்கே வச்சுருக்கிறதையே ஞாபகம் வந்துச்சு. நிறைய கலர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டிஸ். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால் சீசன்லலாம் நல்லா ப்ளூம் ஆகும். வின்டரில் மட்டும் ப்ளூம் ஆகாதுன்னு போட்டிருக்கு. கிளைம்பர்ஸ் மாதிரி இருக்கிற குட்டி குட்டி டேபிள் ரோசஸ்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. சரி, இருட்டில் எனக்கு அவ்வளவுக்கு அதுக்கப்புறம் தெரியலைன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாழை கன்று இருக்கு இல்லைங்களா, அதுவுமே இங்கே இருந்தது. என் வீட்டுக்காரரு பகலில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வாங்கின செடி மட்டும் போதும்னு வந்தாச்சு. இந்த ஃபெப்ரவரி சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். வேலண்டைன் மந்த் இல்லையா, இந்த வேலண்டைன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. இதை பற்றி பேசுங்க அக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நேமெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு டிப், அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க, பார்ட்னர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு கேட்டிருந்தாங்க. இதை சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கான்லாம் தெரியல. பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, உங்கள் ப்ரையாரிட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து நம்ம பார்ட்னர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களோட ஓன் சாய்ஸு, ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் முதல் ப்ரையாரிட்டியில் நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரா அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்ற விஷயங்கள், இந்த ரொமான்டிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறது, நிறைய எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் நமக்கு வாங்கி வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மென் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம், ரொமான்டிக் சர்ப்ரைசஸ், கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட் வீக் ஆனிவர்சரி, ஃபஸ்ட்டு மந்த் ஆனிவர்சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சிலர் பண்ணலாம், இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லா மென்னுமே அப்படி கிடையாது. பேசிக்காக அவங்க டிசைனே அப்படி தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பெண்கள் வந்து நிறையா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், பட் ஆண்கள் அதை பண்ண மாட்டாங்க, பண்ணவும் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொமான்டிக்காக வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பென்சிவாக நமக்கு வாங்கி கொடுக்கணும், கேட்காமையே நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு செய்யணும், இது எல்லாத்தையுமே உங்கள் ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க வேண்டியது, உங்களை புரிஞ்சுக்கிறாங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்காங்களா அப்படிங்கிறத ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். ஏன்னா அப்படி ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாவே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறாங்கங்கனாவே அதை தாண்டி உங்களுக்கு வேறு எல்லாமே செகண்ட்ரி தான். அதை விட ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரே லைனில் சொல்லணும்னா, நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருந்தால் மட்டும்தாங்க முடியும். அதுக்குன்னு அவங்க யார் வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறக்கு, அவங்க என்ன எங்களுக்கு லிபர்ட்டி தர்றது அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் கேட்பீங்க. நான் அப்படி மீன் பண்ணலை.
யாரையும் காயப்படுத்தாத வகையில் எந்த பேட் இன்டென்ஷனுமே இல்லாமல் ஒரு ஆசை இருந்தால் கூட பல பெண்கள்னால அதை இப்போ நிறைவேற்றிக்கவே முடியாது. காரணம், அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இது நிறைய பேர் வீட்டில் இன்னுமே இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்களாகவே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிறீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருந்தால் மட்டும்தாங்க அது முடியும். எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தாங்க. நம்ம நினைப்போம், நமக்கு இப்படி ஒரு பார்ட்னர் வந்திருக்காங்களே, அவங்க வீட்டிலலாம் பாரு எப்படி தாங்கி தாங்கி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற நிலமை வேறு, நம்ம வீட்டிலையே பரவாயில்லையே அப்படின்ட்டு நினைப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களுக்கு அவங்க பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாமையே போயிருக்கும். இந்த இன்ஸ்டாவில் வர்ற கப்புள் வீடியோஸு, ரீல்ஸு அதெல்லாம் பார்த்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பேரியரை ரொம்ப பெருசாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. அது எல்லாமே டெம்ப்ரரி ஹாப்பினஸ் தான். அதனால நம்ம லைஃப்பில் பெருசாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரவே வராது. பெர்மனண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சரிங்க, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விளாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.